1967 தேர்தல் இதன் எண்ணிக்கை 234ஆக உயர்ந்தது. இந்த தேர்தலில் உறுப்பினர்களின் வளர்ச்சி மட்டும் அதிகரிக்கவில்லை, திமுக வளர்ச்சி ரேகையும் செங்குத்து பாதையில் மேல்நோக்கி உயர்ந்திருந்தது. 1962 தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. அதே 1967இல் 137 இடங்களில் வென்றது. திமுக கூட்டணியில் இருந்த சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் என பல கட்சிகள் இருந்தன. ஆகவே அவர்களால் 179 தொகுதிகளை பிடிக்க முடிந்தது. 1962இல் திமுக 50 சீட்டுகளை பெற்றிருந்தது. அதில் ஒரு சீட் அதிகரித்து 51 இடங்களை காங்கிரஸ் 1967இல் பிடித்தது. இது காங்கிரசுக்கு மாபெரும் வீழ்ச்சி. ஆனாலும் அக்கட்சி தனித்தே தேர்தலை எதிர்கொண்டது. கூட்டணி பலத்தோடு திமுக ஆட்சியை முதல் முறையாக பிடித்தது. 1962 தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்ததும் ஒரே ஆண்டில் பிளான் என்ற ஒரு திட்டத்தை காமராஜர் முன்மொழிந்து தன் அதிகார பதவியிலிருந்து விலகி அவர் கட்சிக்கு பணிக்கு திரும்பினார். அது காங்கிரஸை வளர்க்க என அவர் கூறினார். ஆனால்